ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷு அண்டு தமிழ் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து மிட்டமுக்கான கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஒரு சில மிட்டம் கொஸ்டின் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தனியாக ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதில் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ரீசெண்டாக இந்த இயரில் நடந்த கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த கொஸ்டினும் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணி படிச்சிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான கொஸ்டினு. ஸோ இது வந்து தமிழுக்கான கொஷினு. தமிழ் கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. இதற்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கவிஞர் சிப்சி, எவற்றை வியந்து பாட தமிழன் துணை வேண்டும், அதுக்கடுத்து வாடகை காலத்தில் கோவலர்கள் அந்த கொஷினை, நடை அழகியல், சங்க காலத்தில் தாழ்வழி சமூகரில் பெண்கள் பெற்றிருந்த உரிமை, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து அது செக் பண்ணி பார்த்துங்க. அதற்கடுத்து 4 மார்க்ஸ் ஏங்கொழி நாளத்து இருகலற்றும், வாடகை காலத்தில் கோவலர்கள், சடாயுதை தந்தையாக ஏற்று ராமநாற்றை கடமை, இதெல்லாமே திருப்பி கேட்கக்கூடிய கொஷின் தான். அதெல்லாமே படிச்சிருங்க. இந்த 4 மார்க் கொஷினை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல் தமிழாக்கம் தருக அதெல்லாமே பாருங்கள். இந்த 6 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் என்ற சிறிய அமைப்பில் இந்த நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. தமிழின் சீரிழமை திறமை இந்த இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஷின் ப்ளஸ் வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.